நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எப்படி கற்றுக்கிறது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எப்படி மாறுதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஏஐ ஸ்டாக்கை பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏஐ ஸ்டாக்னா என்ன? ஏஐ ஸ்டாக்னா நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறது. இதை வந்து ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கும். அந்த ஏஐ ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது தான் உங்கள் சிலிக்கான்னா என்ன? ஒரு ஜிபியு. அதுதான் ஏஐக்கு முக்கியமான ஒரு காம்பனன்ட் ஹார்ட்வேரில். கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டு என்விடியாவோ ஏஎம்டியோ ஏதோ அதுதான் இங்கே என்விடியா. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இந்த ஸ்டாக்கில். இதுக்கு மேலே வர போகிறது தான் உங்களோட க்ளவுட் ப்ரொவைடர், ஜிசிபியோ, அஜூரோ, ஏடபிள்யூஎஸோ, டிஜிட்டல் ஓஷனோ ஏதோ ஒன்று. ஏன்னா இவங்க தான் இதை வாங்கி அவங்களோட டேட்டா சென்டரில் ரன் பண்ணி இதை ரெண்ட்டு கொடுப்பாங்க. ஓகேயா? இதுக்கு மேலே என்ன வரப்போகுது? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், ஏதோ ஒரு ஓப்பன் ஏஐயோ இல்லை ஆந்த்ராபிக்கோட கிளாடோ ஜெமினியோ இருக்கோ. ஓகே, இதெல்லாம் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அது வந்து இந்த க்ளவுடில் ஓடிட்டுருக்கோம். ஓகே, இதுக்கு மேலே வர போகிறது ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது எதுக்குன்னா, ஒரு ஏஐ வந்து நம்ம ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுவோம். ஒரு வேலையை முடிச்சுட்டு அதில் வர அவுட்புட்டை பார்த்து வேறு வேலையை பாரு, அது முடிச்ச பிறகு அதை பாரு, கடைசியாக அவுட்புட் அனுப்புங்கிற அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் வாங்க. அது வந்து இந்த ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும். அதில் நிறையா இருக்குது வச்சுங்களேன். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இங்கே வந்துருக்கும். அதுக்கு மேலே தான் உங்கள் ஆப் லேயர். என்ன ஆப் லேயர்? உங்கள் கர்சரோ இல்லை உங்கள் விண்ட்சர்ஃபோ இல்லை எனி அப்ளிகேஷன், ஏஐ அப்ளிகேஷன் எது யூஸ் பண்ணாலும் இங்கே வந்து வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூஸராக இந்த ஆப் லேயரில் தான் காசு கொடுத்து ஒன்று வாங்குவாங்க. கர்சரோட சப்ஸ்கிரிப்ஷன் $20 வாங்குறாங்கன்னா, $20 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்கன்னா அந்த காசு அப்படியே ஒவ்வொன்றுக்காக பிரிஞ்சு போகும். கடைசியாக காசு பண்ண போகிறது என்விடியா தான். ஏன்னா அவங்கள்ட்ட தான் ஹார்ட்வேர். ஸோ அவங்கள ஹோஸ்ட் பண்ணுற க்ளவுடு சர்வீஸ் ப்ரொவைடர் அதுக்கு ஒரு கட் எடுத்துக்கோங்க. அது மேலே ஓடுற ஓப்பன் ஏஐ இருக்குல்ல, அவங்க ஒரு கட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே தான் இவங்களோட ஆப் லேயர். ஸோ ஒரு ஏஐ ஸ்டாக்னால் இதுதான். ஆனால் ஏஐ ஸ்டாக்கை பற்றி வரைக்கும் நீங்கள் ஒன்று பார்த்துக்கணும். மெயினாக இந்த இடம் தான் கொஞ்சம் என்ட்ரி பேரியர் கம்மி. மற்ற எல்லாத்தையும் விட இதில் கொஞ்சம் என்ட்ரி பேரியர் கம்மி. ஸோ இதில் நிறைய காசு பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் போக கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி பெருசாகிட்டே போகும். இங்கேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, பட் ஈஸியாக நுழையக்கூடியது இதுதான். அதேமாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதும் இந்த ஆப் லேயர் தான். ஸோ இதை நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஆப் லேயரில் எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி அண்டர்லைனில் உள்ள ஓப்பன் ஏஐயோ ஏதோ ஒன்று வச்சு எப்படி வேலை பார்க்குறது அப்படின்னு. இதை வேறு மாதிரியும் பார்க்கலாம். இந்த இடத்துல க்ளவுடுக்கு பதில் நீங்கள் லோக்கல்லையும் ரன் பண்ணிக்கலாம். லோக்கலில் ரன் பண்ணலாம், இல்லை உங்களோட ஓன் டேட்டா சென்டரில் ரன் பண்ணலாம். என்விடியா இதை வாங்கி என்ன அட்வான்டேஜ்? உங்கள் டேட்டா உங்கள்கிட்ட இருக்கும், ப்ரைவசி பிரச்சனை இருக்காது. பட் இதுக்கான செட்டப், இதை ரன் பண்ணுறதுக்கான இது எலக்ட்ரிசிட்டி, டேட்டா சென்டர் சார்ஜஸ் எல்லாமே அதிகம். உங்கள் லோக்கல் மிஷினில் போனால் உங்கள் லோக்கல் மிஷின் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய மாடல் ரன் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து இதெல்லாம் அடுத்தடுத்த